நல்லாவே இருக்கு ப்ரோ. நல்ல ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் பற்றியாக பேசியிருக்காங்க. அண்டு சினிமா சேனல்ஸில் சுற்றுற நம்ம எங்களை மாதிரி நிறைய பசங்களுடைய வழியும் காட்டியிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பற்றியும் அவங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் பற்றியும் அவங்க படுற கஷ்டத்தையும் காட்டியிருக்காங்க. வித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தாராளமாக பார்க்கலாம். வித் உங்கள் பேரண்ட்ஸ் கூட கூட தாராளமாக பார்க்கலாம். ஒரு 2 சீன் மட்டும்தான் இந்த கிஸ் சீன்ஸ் வருது. மற்றபடி எல்லா படமும் ஓகே தான். படம் கனெக்ட் ஆகுது. எனக்கு கனெக்ட் ஆச்சு ப்ரோ. இவங்களுக்கு இப்பெல்லாம் எப்படின்னு தெரியல. பிகாஸ் நானும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு பாய் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்ட் இவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். இவனும் அதே ரீசனுக்காக தான் விட்டு வந்துட்டான். எல்லாமே கதை. படம் எல்லாரும் வந்து பாருங்க. வாழ்த்துக்கள். படம் எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ தாராளமா. ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் ரியலி ஃபன்னி. லைக் இட் a lot. It was like comedic love story, so it was like nice. It was more realistic also. They showed how the guy was and how he could change also, so it was nice. Purila music நல்லா இருந்தது. ஆமா, the beats and all was really good. I like upbeat songs, so upbeat songs நிறைய யூஸ் பண்ணிருந்தாங்க. So it was nice. Thank you. நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓ பேபி வேற மாதிரி, அதாவது மாஸ், அதாவது கியூட், ரொமான்ஸ், ஃபைட் அப்படியே அள்ளிச்சு. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிச்சுப்பா. காலேஜ் லவ் ஸ்டோரி, அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி, அதெல்லாம் என்னோட அந்த கிரஷ் பேர் சொல்லாமான்னு தெரியல. இல்ல அதெல்லாம் வேணாம். இல்ல தம்பி கிரஷ் கிட்ட அடி வாங்க வச்சிடாத தம்பி. அப்புறம் ஸ்கூல் காலேஜ் கிரஷ் அதெல்லாம் வந்து சரியா. அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைய ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும்? அதாவது இப்படி ஒரு காதல் தோத்துருச்சுன்னா இந்த பக்கம் ஒரு காதல், இந்த பக்கம் ஒரு காதல் தோத்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு காதல். அது வந்து அந்த மனசு ஏத்துக்காது தம்பி. ஐயோ அதையே தம்பி கேக்குற. முக்கியமா அந்த ஹீரோயின், அடடடடா அந்த ஹீரோயின், அடடடடா என்ன அழகு, எப்படா சூஸ் பண்றீங்க? எங்கடா இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுங்களா? இருக்காங்களா? ஆனா உண்மையிலே ஹீரோயின் அட இறப்பா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின், அதுக்கப்புறம் கதை, அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் டைரக்ட். உண்மையிலே ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ரைட்டர் ஒருத்தருக்காரு. அவன் எவ்வளவு ருசிச்சு எழுதிருப்பான். அந்த கதையை அவ்வளவு அழகா எழுதிருக்காங்க. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாட்டும் அந்த மியூசிக்கும் எல்லாமே அவ்வளவு அருமையா இருந்துச்சு. எனக்கு ஃபுல்ஃபில்டா ஓவராலா நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அது முக்கியமா பெரிய ஹீரோலாம் வந்து கொஞ்சம் கூட பெரிய ஹீரோலாம் கொஞ்சம் கூட எந்த ஈகோவும் பார்க்காம நடிச்சிருக்கிறது பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ், அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ எனக்கு மட்டும்தான் கேமரா வைக்கணும், இவனுக்கு கேமரா வைக்க கூடாது அப்படி சொல்ற இடத்துல நீ எனக்கும் கேமராவை, நீ அவனுக்கு கேமரா வைப்பா, அவன் பாவம் பறந்து வரான் அப்படின்னு சொல்ற இடம் பெரிய விஷயம். மிஸ்கின் சார் நடிச்சிருக்காரு, விஷ்ணு நடிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து ப்ரொமோட் பண்றான்ற போது பெரிய விஷயம். ஒரு வளர்ந்து வரும் நடிகனுக்கு இந்த படம் பெரிய ஒரு ஹிட்டா இருக்கும். நல்லா இருக்கு, படம் அருமையா இருக்கு.